ஹலோ ஆல் வணக்கம் பீடா, வெல்கம் டு தி ஷோ. வாங்கடேக்கு திருப்பி வந்துருச்சு ஐபிஎல் கேரவன். வாங்கடேல வச்சு மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். ஸோ ஹர்திக்கோடைய இந்த டீம் வர்சஸ் ஹர்திக்கோடைய பழைய டீம். இந்த மேட்சை பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதாவது இது எப்படின்னா, the team which looks absolutely threatening, ஒரு கூலிப்பட டீம் against a team which looks like உன்னை நான் எப்படி பொறி வச்சு பிடிப்பேன் அப்படின்ற இன்னொரு டீம். மேன் டு மேன் நீங்க போட்டீங்கன்னா மும்பையோட கம்பேரே பண்ண முடியாது. பட் யூ கேன் நெவர் எவர் ரைட் குஜராத் டைட்டன்ஸ் ஆஃப். நெவர் எவர் ரைட், பிகாஸ் அவங்கள மாதிரி ரிசோர்சஸை யூஸ் பண்ற டீமே எந்த டீமே கிடையாது. That is the reason they are running in for a place in the playoffs quite easily, which they thoroughly deserved. இப்ப இங்க பாருங்க, 2020ல வந்துட்டு பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 ஜெயிச்சிருக்கு, பேட்டிங் செகண்ட் 3 ஜெயிச்சிருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 179, பேட்டிங் செகண்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 189, ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் 196. 196 இஸ் டெஃபினெட்லி எனஃப். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர் ஃபேக்டர் எப்பவுமே சொல்லுவேன். இங்க வந்து வின் ஃபேக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ் பேட்டிங் எப்படி செட் பண்றது அப்படின்னு, இது பி வெரி டிஃபிகல்ட். எப்பவுமே பவுன்ஸ் சீம் மூவ்மெண்ட் இருக்கும், ரெண்டு பக்கமும் ஃபாஸ்ட் bowlers விக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசி 5 ஓவர் போலிங் எந்த டீம் நல்லா போலிங் போடுறதோ தட் இஸ் கோயிங் டு ரியலி மேக் எ மேசிவ் டிஃபரன்ஸ் ஹியர். இதுதான் தியரி இங்க. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் பவர் பிளேல ஒரு 45 அவசரப்படாம ஒரு விக்கெட் மேல போக கூடாது. நீங்க எவ்வளவு ரன் அடிச்சாலும் பரவாயில்ல. செகண்ட் பிளேஸ்ல ஸ்லைட்டா ஒரு ஆக்சிலரேஷன் 35, தேர்ட் பிளேஸ்ல ஒரு 50 ரன், 45ல இருந்து 50 ரன், கடைசியில உங்களுக்கு அந்த 60ல இருந்து 65 வந்துடும். தட் டேக்ஸ் யூ டு தட் ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் வாட் வி ஆர் டாக்கிங் அபவுட். தட் இஸ் 195, 196. 195, 196 ரெண்டு டீமும் தே காட் சூப்பர் போலிங் யூனிட். ஹேவ் அ வெரி குட் சான்ஸ் ஆஃப் வின்னிங். மும்பைக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. உங்களுக்கு பிளேயிங் லெவல்ல இட் இஸ் கோயிங் டு பி ரோஹித் சர்மா, ரயன் ரிக்கிள்டன், வில் ஜாக்ஸ், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, நமன் தேவ், கார்பின் போஷ் will surely play here because of the condition. சாண்ட்னர் ஃபிட்டா இருந்தா சாண்ட்னர் ஃபிட் ஆயிட்டா சாண்ட்னர் நல்லா தானே போட இருக்குடா. நல்லா போடுவாரு. அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, எனக்கு வந்துட்டு சொல்லிடுறேன். இப்போ கார்பின் போஷ், தீபக் சஹர், கரண் சர்மா, ட்ரெண்ட் போல், இம்பாக்ட்ஸ் ஆஃப் ஜஸ்பிரீத் பும்ரா. கரண் சர்மா போன மேட்சும் 3 விக்கெட் எடுத்துட்டாரு. அந்த வில் ஜாக்ஸ் 2 ஓவர் போட்டா 17 ரன் மேல கொடுக்கவே மாட்டேன்றாரு. அப்படிங்கும் போது இப்ப என்ன கேட்டீங்கன்னா, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், இப்ப போல்ட், சஹர், பும்ரா, பாண்டியா இருக்கும்போது அஞ்சாதான் உங்களுக்கு கார்பின் போஷ் எந்த அளவுக்கு போலிங் போட போறான்னு தெரியல எனக்கு. தென் யூ காட் கரண் சர்மா, தென் யூ காட் வில் ஜாக்சன் போது ஒரு வெரைட்டிக்காக நான் கண்டிப்பா சாட்னர் தான் எடுப்பேன். அந்த பிச்சிலேயும் சாட்னரால 3 ஓவர்ல 29 ரன் 27 ரன் போட முடியும். நான் அப்படிதான் எடுப்பேன். டூ மச் ஆஃப் ஃபாஸ்ட் போலர்ஸ் எல்லாரும். இப்ப பாருங்க, தீபக் சாரு டீசென்ட்லி குவிக், ட்ரெண்ட் போல்ட் குவிக், ஜஸ்பிரீத் பும்ரா குவிக், பாண்டியா குவிக், கார்பின் போஸ் குவிக். உங்களுக்கு தேவையே இல்லை எனக்கு. அவங்க அப்படி எடுத்துட்டு வராங்க. என்ன நீங்க கேட்டீங்கன்னா ஒன்லி கோ வித் சாட்னர், ஐ வில் நாட் கோ வித் கார்பின் போஷ். பட் அவங்க வந்து இந்த மாதிரி தான் போவாங்க. இப்ப இவங்க ஜிடி பாத்தீங்கன்னா, ஜிடியோட பிளேயிங்ல வந்து கெஸ்ஸே பண்ண முடியல. ககிசோ ரபாதா இஸ் பேக், இவன் ஸ்லாட் இன் ஸ்ட்ரெயிட் அவே, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப அவங்களோட பிளேயிங்ல பாத்தீங்கன்னா, சுப்மான் கில், சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர் ஆர் ஷெர்பேன் ரதர்ஃபர்ட் இந்த மேட்சுக்கு. ஏன்னா உங்களுக்கு அங்க பாத்தீங்கன்னா ரயன் ரிக்கிள்டன் ஒரு லெப்ட் ஹேண்டர் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு திலக் வர்மா வந்து பேட்டிங் அவர் கிடைக்க மாட்டேங்குது. அப்படிங்கும் போது அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, ட்ரை அண்ட் கெட் ஷெர்பேன் ரதர்ஃபர்ட்ஸ் பவர் ஹிட்டிங் இயர். ஷாருக் கான், ராகுல் திரிபாட்டியா, ரஷீத் கான், சாய் கிஷோர், பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ் அண்ட் ககிசோ ரபாதா. தேர் இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி இஷாந்த் சர்மா. இப்படிதான் போவாங்க. இஷாந்த் சர்மா அப்படியே கீழே விழுந்தாரு. அதனால வந்துட்டு அவர் ஃபிட்னஸை பத்தி எனக்கு தெரியல. அப்படியே ஒரு ஃபிட்னஸோட ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா கவலையே படாம திருப்பி அர்ஷத் கான் அவங்க எடுத்துன்னு வந்துருவாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கன்சிடரிங் கூட்ஸே இப்ப டிராப்டு தானா? ரபாதா வந்துட்டு அப்புறம் ரபாதா பேர் தான் சார் நீங்க எழுதியானும். கூச்சே டிராப்டா நீங்க இந்த மாதிரி. 3 ஃபாரினர்ஸோட விளையாண்டாங்க போன வாட்டி. கூட்ஸே 4ஆவதா வச்சுட்டு இஷாந்த் சர்மாக்கு பதிலா அப்படியே வந்துட்டாங்கன்னா ரபாடா. அததான் சொல்றேன். வாஷிங்டன் சுந்தர் ஆடிட்டா கூச்சியவே ஆடி ரபாதாவே ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப அவங்க ஷெர்பேன் ரதர்பட எடுத்துன்னு வந்துட்டாங்கன்னா அந்த ஒரு ஃபாரின் ஸ்லாட் போயிடும். அப்போ உங்களுக்கு வந்து இட் ஹாஸ் டு பி ரபாதா ஃபர்ஸ்ட், பி ரபாதா ஃபர்ஸ்ட். அதுல நீங்க எந்த கன்ஃபியூஷனே எடுத்துக்காத. வாட் எவர் பர்ஃபார்மன்ஸ் கூட்சி ஹஸ் கம் அப் வித், கூட்சி இஸ் a வெரி குட் bowler ரேட்டிங். பட் ரபாதா இஸ் ரபாதா, ரபாதா இஸ் a மேட்ச் வின்னர். இந்த மாதிரி பிச்சில் உங்களுக்கு வந்துட்டு அதை பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு உங்களுக்கு. வாஷிங்டன் சுந்தர் ரீட்டைன் பட்டி இஷாந்த் சர்மா விட்டுட்டு பூச்சியே ககிசோ ரபாதா, சிராஜ், பிரசித் கிருஷ்ணான அவங்க 4 ஃபாஸ்ட் போலர்ஸ் மேட்ச் பண்ற ஒரு இது இவங்களுக்கு இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ் பேட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுப்மான் கில், சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர் இவங்களை வந்து உடைக்கிற ஃபார்முலாவை இது வரைக்கும் யாருமே கொண்டு வரல. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அங்க ரோஹித் சர்மா
பெரியப்பா ஃபார்முக்கு வந்துட்டாரு, ரிக்கில்டன் டப்பு டிப்புன்னு பொழக்கிறாரு. சூரியகுமார் யாதவும் நல்லா ஆடுறாரு, அதுல சந்தேகமே கிடையாது. பட் ஸ்டில் ஈவன் தோ அது ஒரு ஃபேம்டு பேட்டிங் லைனப்ப, எட்ஜ் வந்து அந்த கன்சிஸ்டன்சி பேசிஸ் இவங்களுக்கு தான் இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ்ல உங்களுக்கு இந்த பேட்டிங் இந்த போலிங் ஸ்ட்ரைக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு, இவங்களுக்கும் இப்ப ஸ்ட்ரென்த் இருக்கு வித் இன்க்ளூஷன் ஆஃப் ககிசோர் ரபாதா. லாஸ்ட் 5 ஓவர்ஸ் போலிங் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து டெஃபினட்டா வந்துட்டு ரெண்டு பக்கமும் டெத் ஓவர்ஸ்ல போடுறதுக்கு இது இருக்கு. இப்ப சிராஜும் விக்கெட் எடுக்கிறாரு, பிரசித் கிருஷ்ணாவும் விக்கெட் எடுக்கிறாரு, அங்க போல்ட் விக்கெட் எடுக்கிறாரு, பும்ரா விக்கெட் எடுக்கிறாரு, எந்த சந்தேகமும் கிடையாது. பட் இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ் எட்ஜுங்கும் போது இந்த இதை யாருமே ஒட்டக்கலன்றதுனால மும்பை has won 6 out of 6. Somehow I feel that streak is going to be broken. நீங்க போன தடவை சொன்னீங்க 6 தடவை ஜெயிச்சுட்டாங்க, இந்த தடவை உங்களோட ஸ்ட்ரீக் உடையும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஜிடி will win. They'll go with a very slender edge of 51-49. மும்பையா ஜிடியா? எனக்கு என்னமோ மும்பை தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன் பீடா. இப்போ அந்த ஸ்ட்ரீக் உடையாது, இன்னும் அண்டர்டேக்கர் மாதிரி இன்னொன்னும் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஐ திங்க் மும்பைன்னு. இதை பொறுத்த வரைக்கும் இந்த சிஎஸ்கே சொல்லி சொல்லி தான் நான் இந்த இது ஃபுல்லாக எனக்கு அவுட் ஆச்சு. எல்லா தடவையும் சிஎஸ்கேன்னு சொல்லி எனக்கு ஒரு 5 மேட்ச் தப்பாக சொல்லியிருக்கேன். பட் பரவாயில்ல, நம்ம ஜாலி பண்ணுறோம், ஜாலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா ஜாலி பண்ணிட வேண்டியதான். பட் இந்த மேட்ச் எனக்கு என்னமோ மும்பைன்னு தோணுது பீடா. பார்ப்போம், ஃபேண்டசி சொல்லுங்க. ஸோ அதான் நான் சொல்றேனே, இது ரொம்ப பயங்கர கஷ்டமான ஒரு இது. அவங்களும் பேட்டிங் நல்லா ஆடுறாங்க, இவங்களுக்கும் பேட்டிங் நல்லா ஆடுறாங்க, அவங்களுக்கும் போலிங் இதுவா இருக்கு, இவங்களுக்கும் போலிங் நல்லா இருக்கு. ஆனா அவங்களோட பேட்டிங் அந்த டாப் 3 உடைச்சிட்டீங்கன்னா இவங்களுக்கு இருக்கிற அளவுக்கு டெப்த் அவங்களுக்கு கிடையாது, மாட்டிப்பாங்க. அவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு 47 for 3 ஆறதுக்கான சான்ஸ் இருக்கு. அது இவங்களோட ஆறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு கன்சிடரிங் த ஸ்ட்ரென்த் ஆஃப் மும்பைஸ் போலிங். ஸோ உங்களோட சாய்ஸ் வந்து எந்த விதத்திலையும் தப்பு கிடையாது. இப்போ ஃபேண்டசி பிக்ஸ் பாத்தீங்கன்னா சையோட லவ் ஸ்டோரி வித் வான்கடே இஸ் வெரி ஹை. பெரியப்பாக்கு எனக்கு என்னமோ படுன்னு தோணுது. பும்ரா வந்து பழைய மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாரு. ரன்னிங் டெக்னிக், ரிதம், த வே இஸ் ரிலீசிங் த பால், இஸ் ஹிட்டிங் 140+. I'll pick பும்ரா. கில்லும் ஒரு செம ஃபார்ம்ல இருக்காரு. Then I'm also going to go with Trent Bolt, who's definitely going to trouble the batsman early on with the new ball. என்னோட 5 பிக் பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா, சுப்மான் கில் அண்ட் ட்ரெண்ட் போல்ட். இப்ப நீங்க உங்களோட 5 வச்சு முடிச்சிருங்க வியூவர்ஸுக்கு. ஓகே. ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட். போன வாட்டி அப்படிதான் ரன் அடிச்சார், 48 ரன், ஒரு விக்கெட். பட் அவர் அண்டர் போல் பண்ணிக்கிறார் அவரே, அது ஏன்னு தெரியல. அது ஃபர்ஸ்ட் பிக், அவரு மிஸ் பண்ண முடியாது. ரோஹித் எடுத்தீங்களா? ரோஹித் எடுத்துட்டேன் சார், சாரி. ஓகே, ரோஹித் எடுத்துட்டீங்க. நான் ரயல் ரிக்கில்டன் கூட நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, ஸோ நான் அவர் எடுத்துடுறேன். ஸ்கையும் நீங்க எப்படி ஸ்கை எடுத்துட்டீங்கல்ல, ஆமா சார், ஸ்கையும் நீங்க சாரி. எடுத்துட்டீங்க, போல்ட்டும் நீங்க எடுத்துட்டீங்க. ஆமா, போல்ட்டும் நீங்க எடுத்துட்டீங்க. ஸோ அப்போ நான் வந்து ரபாடா ஆடினா ஸ்ட்ரெயிட்டவே ரபாடா எடுத்துட்டேன் பீடா, 3. அதுக்கப்புறம் ரஷீத் கான் 4 போட்டாரு. இதுக்கு மேல பார்த்து தான் இது பண்ணும். அவங்க சாய் சுதர்ஷன் எடுத்துட்டீங்களா? எடுக்கல, உங்களுக்காக தான் விட்டு வச்சிருக்கேன். சாய் சுதர்ஷன் கண்டிப்பா விட முடியாது. பட்லர் எடுத்துட்டீங்களா? எடுக்கல, உங்களுக்காக தான் விட்டு வச்சிருக்கேன். கண்டிப்பா பட்லரையும் விட முடியாது. இப்போ பட்லர், சாய் சுதர்ஷன் 2 பேர் எடுக்கணும், ரபாடா எடுக்கலாம். இந்த சைடு வந்து ஹர்திக் பாண்டியாவும் ரயன் ரிக்கில்டன் எடுக்கிறேன். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ இந்த மேட்ச் கண்டிஷன்ஸ், காம்பினேஷன்ஸ், ஃபேண்டசி எல்லாமே சொல்லியாச்சு. நீங்க ஜிடின்னு சொல்லியிருக்கீங்க, நான் மும்பைன்னு சொல்லியிருக்கேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன பீடா? ரொம்ப சிம்பிள் சார். அந்த இப்ப நீங்க அந்த இது என்ன சொல்றது, லா அண்ட் ஆவரேஜஸ், இத்தனை மேட்ச் அவங்க டாப் 3 ஃபெயிலே ஆகல. அவங்க டாப் 3 ஃபெயில் ஆச்சுன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி a one-sided win ஃபார் மும்பை. அதையும் நான் சொல்லிடுறேன். அவங்க எப்படி இந்த படகை ஓட்டிட்டு இருக்காங்களோ, அந்த 3 கேப்டனை வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் அந்த 47 for 3, 54 for 3 வந்துட்டாங்கன்னா ஒரு 150ல நின்றுவாங்க. 150க்குள்ள நீங்க மும்பை பேட்டிங்ல நீங்க நிறுத்தவே முடியாது. அந்த நாளைக்கு அந்த இது டாப் 3 விழுந்ததுன்னா யூ ஆர் கோயிங் டு கெட் யுவர் ப்ரெடிக்ஷன்ஸ் ரைட். லெட் அஸ் see which team is going to just top the group. இதான் ஜெயிக்கிறவங்க வந்து they are going to top the group and get into the pole position. Both the teams deserve to get there. நான் ஜிடின்னு ஒரு ஸ்லைட் எட்ஜ் கொடுத்துருக்கேன். நீங்க கான்பிடண்டா மும்பைன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி சிஎஸ்கே தவிர மற்றதெல்லாம் பட்டு பட்டுன்னு அடிச்சிருக்கீங்க. there's a good chance of your prediction coming to come back and do the review on this particular high voltage match. Who is going to end up on the pole position of the table with your very own octopus? Until then, thanks a lot and bye bye.